இந்த தேர்தலில் அதிமுக இழப்பதற்குன்னு ஏதாவது இருக்கா? அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இந்த முறை கூடுதலாக நம்பிக்கையோடு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏன்னா ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்க அதிருப்தியை அவங்க முன்வைக்க போறாங்க மக்கள். பாஜகவோட கூட்டணி, இன்னும் மற்ற கட்சிகளோடு கூட்டணிங்கிற போது ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கான முன்னெடுப்புகளே அவங்க இருக்கிறாங்க. விஜய் வருகிற போது ஒரு பெர்செப்ஷன் இருந்தது, அவர் தான் அதிமுகவை பலவீனப்படுத்திடுவார், 2ஆம் இடத்திற்கு அவர் வந்துடுவார், ஆட்சி பொறுப்புக்கு வருவார்லாம் பேசுறாங்க. ஆனால் மீண்டும் அதிமுக ஒரு பெர்செப்ஷன் அடிப்படையில் ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறத முன்வைத்திருக்கிறார். இதில் எங்க அதிமுக பலவீனப்படுதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேருது? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்சுவல் நித்யானந்தன் சார் சொன்னதுல காந்தி ராஜன் சொன்னார், காந்தி செல்வன் தான். காந்தி செல்வன் ஆக்சுவலாக அது சட்டமாவோ மசோதாவோ அன்னைக்கு தாக்கல் செய்யப்படலை. அன்னைக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க 2013. பின்னால் அது ஒரு நீண்ட வரலாறு, அது தொடர்பாக வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு ராஜ்யசபாவில் தாக்கல்லாம் செய்யலை. அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது சார், தாக்கல்லாம் செய்யலை. 2010 டிசம்பர் 27 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டது. 2016 நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான், உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அது சட்டமாக்கப்பட்டது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆதாரம் தானே நீங்க காட்டுங்க. ராஜ்யசபாலாம் தாக்கல் செய்யப்படாது, மசோதாவும் கிடையாது, சட்டமும் கிடையாது. அது ஒரு விஷயம். அதுலதான் கிளாரிபிகேஷன் வேற ஒன்றும் இல்லை. 2010 ஒன்றிய அரசுக்கே தெரியாமல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அதை கொண்டு வர்றாங்க. 2011 ஒன்றிய அரசின் சார்பில் மிக கடுமையாக கண்டிச்சு அதுக்கு அந்த இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் ஜனவரி மாதம் போகுது. அந்த கடிதத்துக்கு பிறகு அதன் பிறகு ஒன்றிய அரசுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டு அதை ஏற்றுக்கிறாங்க. 2013 இதை அவங்க அமுல்படுத்துகின்ற பொழுது, நீட்டை அமுல்படுத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினுடைய கூட்டணியிலே அங்கே இல்லை அப்படிங்கறத நான் எங்க வேணாலும் சொல்ல முடியும், ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2010 சரி, அதுல காந்தி செல்வம் அவர்கள் டிசம்பர் 2010 நம்ம நிறைய பேசிட்டோம். அதனால தான் அது ராஜ்யசபாவில் தாக்கல் செய்தார் என்பதுக்கான தவறான குலாம் நபி ஆசாத் லோக்சபால பாஸ் பண்ணார். இல்ல கிடையாது, அதுக்கு கிடையாது. அண்ணாமலை கிடையாதுன்னா நீங்க சொல்லாதீங்க. போய் பேச கூடாது. டிசம்பர் 2010 டிசம்பர் 21 தாக்கல் செய்யப்பட்டது அண்ணாமலை சொன்னாரு. அன்னைக்கு பார்லிமெண்ட் லீவு, அன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்கல. அதெல்லாம் இல்லைங்க. சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. ஆமா, என்னைக்கு தேதி சொல்லுங்க. சரி சுகுணாத், நான் கேக்குறது தேதியோட சொல்றேன். அதான் சொல்லுங்க, என்னைக்கு தேதி? நான் தேதியோட சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. 2010 டிசம்பர் 2010 காந்தி செல்வன் அவர்தான் தேதி சொல்லுங்க. டிசம்பர் தேதி சொல்லுங்க. நான் டிசம்பர் மாசம் என்ன தேதி சொல்லுங்க? 21 அண்ணாமலை கொளுத்தி போட்டு பேசுறாரு. வேற ஒண்ணு இல்ல. டிசம்பர் அது குறித்து நீங்க ஃபேக்சுவல் எரர் செக் பண்ணீங்க. நீங்க இதென்ன சார், நீங்க தேதியை செக் பண்ணிட்டு கூட சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்ன அந்த மாசத்தையே சொல்றேன். இல்ல என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், தேதியே சொல்றேன் நான். ஏன் தேதியில பிரச்சனை வருதுன்னா, அன்று நாடாளுமன்ற விடுமுறைனால இல்ல சார், நம்ம லீவ் இன்னைக்கு இல்ல. நித்யானந்தன் சார், அதுல வேணாம் சார், அதான் உங்கள்ட்ட கோரிக்கை இல்ல. இது நீட் தொடர்பான விவாதமே இல்ல. நானே தேதி வரையா சொல்றேன். நீங்க சொன்னதுனாலதான் இல்ல. நீங்க நான் முதல் சுற்றிலேயே உங்கள்ட்ட குறுக்கிட பொழுதே நம்ம கூட்டணி தொடர்பா பேசுறோம்னா அதுல முழு விவாதமும் நேரமும் விரயம் பண்ண வேண்டாம். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேட்டபோது அந்த மினிட்ஸ் பாக்கும்போது அது வேற அது வேற விஷயம். நீங்க சொன்னது ஃபேக்சுவல், அதுதான் சொல்றேன். பிளாங்க் பேப்பரா இருந்ததுங்கிறதுனால தான் அந்த தீர்ப்பை திரும்ப பெற்றார்கள். இல்ல நம்ம பெரிய விவாதம் ஒரு நிமிஷம் சார், அதை நம்ம முழுவதுமாக விவாதித்தா அதுக்குள்ள போனா மக்களுக்கு புரியும். நம்ம கூட்டணி தொடர்பா பேசிட்டு இருக்கோம். நீட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி சொல்வதை ஜெயலலிதா அம்மையார் மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு நீட்டிப்பு கேட்டாங்க. 2வது வருஷம் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் பல விவாதங்கள்ல பேசிட்டோம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றம். ஓகே, நீங்க வாங்க.